பேர் நிர்மலா. சென்னை வேப்பம்பேட்டிலேருந்து நான் வரேன். போன வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன் மகன் திருமணத்துக்காக. அப்படியே ஒரு வருஷமாக அன்பரின் பாதத்தில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது ஏசப்பா எனக்கு போன மாதம் ஆண்டவர் மகனுக்கு நிச்சயதார்த்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அதே போல் செப்டம்பர் 4ஆம் தேதி திருமணத்தை ஆயத்த பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஜெபிச்ச ஐயாவுக்காக ஆண்டவருக்கு நான் கொடாக்கொடி ஸ்தோத்திரம் சொல்கிறேன். Jerusha, coming from Tirulur. Last year I got sick, autoimmune disease, and due to that I didn't get work for several months. I used to come to this meeting and I reduced prayer for the uncle also. He prayed and then God heard all of the prayer and given me the work in SD school in Viperi. All the glory goes to Almighty God. Thank you so much for uncle and then for God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து விளையேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்காருன்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தோடு வந்திருக்கிறீங்க. ஒரு நல்ல அழகான மங்கள வார்த்தையோடு நம்ம ஆண்டவர் நம்மத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். நம்ம எல்லாம் இங்கே இருக்கிறது எவ்வளோ உண்மையோ அதை விட உண்மையிலும் உண்மை ஏசப்பா வீட்டில் ஏசப்பா இருக்கிறார். ஆமேன். இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற பரலோகத்தின் மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். இனி நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்று சொல்லப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அலங்காரமான கிரீடம் இன்னைக்கு பிறகு அலங்கோலமான உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிற ஒரு வேளை இது. உன்னுடைய அலங்கோலமான எண்ணங்கள், அலங்கோலமான சிந்தனைகள், அலங்கோலமான அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைத்து உங்க எல்லாரையும் ஆண்டவர் இன்னைக்கு தன்னுடைய இரத்தத்தால் கழுவி அலங்காரமான கிரீடமாக தன்னுடைய கையில் எடுக்கிறார். அலங்காரமான கிரீடமாகவும் அவருடைய கரத்திலே ராஜமுடி அப்படின்னாச்சுன்னா, கிரீடனாலே அது ஒரு ராஜரீகத்துக்கு அடையாளம் தான். ராஜமுடின்னா ராஜாவின் சிரசில் வைக்கிற கிரீடம் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு உங்க எல்லாரையும் ராஜரீக அபிஷேகத்தோடு ஆண்டவர் அனுப்ப விரும்புகிறார். சவுல் என்கிற ஒரு மனுஷன் அன்னைக்கு காணாமல் போன கழுதைகளை தேடி போய் தன்னுடைய வேலைக்காரனோட சுத்திட்டு இருக்கிறான். காணாமல் போன கழுதை. சவுலுக்கு வீட்டில் உள்ள அநேக கழுதைகளில் ஒரு கழுதை காணாமல் போச்சு. நீங்கள் நினைக்கலாம், காணாமல் போன கழுதைக்காக வேண்டி ஒரு அப்பா பிள்ளைய லோன்னு அலைய விடுவாரான்னு. அன்னைக்குள்ள கழுதைகள் இன்னைக்குள்ள குட்டியான மாதிரி. அன்னைக்குள்ள கழுதைகள் இன்னைக்குள்ள குட்டியான. உங்கள் வீட்டில் ஒரு குட்டியான காணாமல் போச்சு. குட்டியான என்ன தெரியுமா? டாட்டா ஏஸ்னு ஒரு வண்டி, அப்படி மினி லோடெல்லாம் ஏற்றிட்டு அது பாட்டு அது சர்ன்னு போகும். ஆமேன். அந்த காலத்தில் இன்னைக்குள்ள டாரஸ் வண்டியெல்லாம் என்னாச்சுன்னா ஒட்டகங்கள் ரொம்ப ஹெவியாக மேலெல்லாம் இருக்கும். லோடு கியரை போட்டு தட்டினா அது பாட்டு போகும். மலை யாருன்னு என்னாச்சுன்னா ஒட்டகம். அதெல்லாம் ஒரு லோடு வண்டி தான் அந்த காலத்தில். கழுதைகள் எல்லாம் மினி பொதி சுமக்கக்கூடியது கழுதைகள். அப்படின்னா மினி லோடு வேறுன்னு வச்சிங்களேன். ஒன்று காணாமல் போச்சு ஒரு கழுதை. ஏன்னா அன்னைக்கு கழுதைகள், குதிரைகள், ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள் எல்லாம் தான் செல்வங்கள். ஆமேன். ஆமாம், 1000 ஆடுகள், 1000 எருதுகள், 1000 ஒட்டகங்கள் யோபருடைய செல்வ பட்டியலை பைபிளில் சேர்க்கும் பொழுது, இன்றைக்கெல்லாம் ஒருத்தன் நான் ஒரு 500 காளமாடு வச்சிருக்கிறேன்னு சொன்னால் எவனோ மதிப்பானா? காளமாடு தானே அப்படின்னும். ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அன்றைக்கு காணாமல் போன கழுதை அப்படின்னா உலக பிரகாரமான ஏதோ ஒரு ஆசீர்வாதம் காணாமல் போச்சுன்னு சொல்லி அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சவுலையும் அவங்க கூட அவங்க வேலைக்காரனையும் அவங்க அப்பா அனுப்பி விட்டார்.
தேடுறாரு. நான் நினைக்கிறேன் நம்ம கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு காணாமல் போன நகையை தேடுற மாதிரி காணாமல் போன மூக்குத்தியை இப்போ தேடுவோம். பார்த்துருக்கீங்களா? எப்படியெல்லாம் தேடுவோம், பெருக்கி பார்ப்போம். அதில் கிடைக்கலன்னா ஈர துணியை வச்சு ஒட்டி அதில் வருதான்னு பார்ப்போம். கண்ணில் தெரியாமல் இருந்தால் எப்படியாவது வந்துடாதான்னு பார்ப்போம். அது மாதிரி அவன் அலைஞ்சு பார்த்து கடைசியாக கிடைக்காம வெக்ஸாகி போய் என்ன பண்ணுறான், சரி திருப்பி போகலாம். இப்போ அவங்க பிள்ளை என்ன சொல்கிறாரு, எப்போ நம்ம வேலைக்காரன்ட்ட சொல்கிறாரு சவுல், நம்ம காணாமல் போல கழுதையை தேடி நம்ம ஊர் பார்டரை தாண்டி அடுத்த கண்ட்ரி சூப் என்கிற தேசம், அப்படின்னா சூப் என்கிற இன்னொரு தேசத்து பார்டருக்குள்ளே வந்துட்டான். அதை தேடி எங்கேயும் கிடைக்கல. இப்போ அடுத்த பார்டரில் வந்தோடனே சவுல் சொல்கிறான், இதுக்கு மேலே நான் போகலைன்னா கழுதையை காணாமல் போனதை நிமித்தம் வச்சிருக்கிற கவலையை காட்டிலும் பிள்ளையாகி என்ன காணோன்னு எங்கள் அப்பா ரொம்ப கவலைப்படுவார். அதனால கழுதை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, திருப்பி போயிடலாம் அப்படின்னு கேட்குறான். நல்ல கவனிங்க, திருப்பி போயிடலாம், அப்பா இல்லைன்னா என்ன காணோன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருவார், ஃபீல் பண்ணுவார். அப்போ அந்த வேலைக்காரன் சொல்கிறான், இப்போ நம்ம ஊரை தாண்டி நம்ம கண்ட்ரியை தாண்டி சூப் என்கிற தேசம், இது ஒரு தேசத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்த தேசத்தில் ஒரு விசேஷம் இருக்குது. என்ன தெரியுமா? இந்த தேசத்தில் ஒரு தெய்வ மனுஷன் இருக்கிறான். அவன் வரங்களில் பெரியவன். அவன் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கிறது. எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தோமப்பா, இந்த கண்ட்ரி வரைக்கும் வந்தோம். இந்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை பார்த்துட்டு போ, இந்த கண்ட்ரியில் அவர் தான் ஃபேமஸ் அப்படின்ன உடனே சரின்னு போகிறாங்க. அங்கே போனால் ஆண்டவர் ஏற்கனவே இந்த சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்கிறாரு, தைல குப்பியை நிறச்சி வச்சிக்கோ, ஒரு அழகான வாலிப புருஷன் ஒன்று ஒருத்தன் வருவான், இன்னைக்கு அவன் மேலே இந்த தைல குப்பி அபிஷேகத்தை ஊற்றி அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி பிளான் பண்ணி ஆண்டவர் அவனை வரவழைச்சாரு, அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். அதுக்கு பிறகு அவன் அதை மிஸ்யூஸ் பண்ணான். அதனால் அவன் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. அதான் சொன்னால் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவர் கொடுக்குற அபிஷேகத்தையோ ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தையோ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மிஸ்யூஸ் பண்ணால் கடைசி அவனுடைய லைஃபே முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், இன்னைக்கு கழுதையை தேடி போன சவுலை போல எனக்கு ஒரு கல்யாணம் நடக்காது, எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா, எனக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்காது, எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா, எல்லாம் நல்ல ஆசீர்வாதங்கள் தான். இவற்றை தேடி நீ வந்திருக்கலாம். ஆனால் நீ திரும்பி போகும் பொழுது அதையும் கர்த்தர் செய்வார். நீ எதிர்பார்த்து வராத ஒரு ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு ஒரு மேலே வைத்து அனுப்புவான். வரும்பொழுது ஒரு சராசரி மனுஷனாக வந்தான். திரும்பி போகும் பொழுது தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அவனை ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்து ராஜாவாக திருப்பி வீட்டிற்கு அனுப்பினார். இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ராஜரீக அபிஷேகத்தை உங்கள் மேலே ஊற்றி இந்த இடத்திலிருந்து ராஜ கம்பீரத்தோட நீங்க திரும்பி போங்க. அன்னைக்கு சவுல் எதிர்பார்க்கலைங்க. இப்படிப்பட்ட நான் இன்னைக்கு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதி ஆகிய சாமுவேலை தேடி போகும்போது எனக்கு இப்படி ஒரு மேன்மை வரேன்னு அவன் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காததை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நீ எதிர்பார்த்து வந்தது கொஞ்சம், அதையும் கொடுப்பார். திரும்பி போகும்போது எப்படி தெரியுமா போனா, இது மட்டும் இல்லை, இந்த கழுதை எங்கே சிக்கி கிடக்குது அப்படின்ற அந்த இடத்தையும் அழகாக அவனுக்கு க்ளூ கொடுத்து திரும்பி போகும்போது காணாமல் போன கழுதையும் கிடச்சிது, ஒரு ராஜரீக அபிஷேகத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அனுப்பினார். இன்னைக்கு நீ திரும்பி போகும்போது நீ எதிர்பார்த்து வந்த உன்னுடைய படிப்பு, உன்னுடைய வேலை, உன்னுடைய திருமண காரியம், உனக்கு வீடு வாசல், கடன் அடைக்க வழி, உனக்கு கற்பத்தின் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பார். அதோட கூட ஒரு ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நீ திரும்பி போகும் பொழுது கம்பீரமா போலாம். ஹல்லேலூயா. அவர் நம்மை தலை நிமிர பண்ணுகிறவர். நீ வரும் பொழுது தாவீது புலம்பினது மாதிரி புலம்பிட்டே வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே எனக்கு விரோதமாக இவ்வளோ விரோதிகள் இருக்கிறாங்க, இதை குறித்து தப்பாக பேசுகிறான், என் ஆத்மாவை குறித்து கூட அவன் தரக்குறைவாக பேசுகிறான் என்றெல்லாம் சங்கீதம் 3 அடிக்கிட்டே வர்றான். முதல் 2 வசனங்களில் சத்துருக்கள் இவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், என்னுடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு கிடையாதுன்னு என்ன தப்பாக சொல்கிறான். ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு கேடகமும் நீர் எனக்கு மகிமையும் நீர் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அந்த விசுவாச அறிக்கையின்படி கர்த்தர் அவனை தலை நிமிர பண்ணினார். ஆமேன். அதே சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி அவன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவனுக்கு ராஜ கிரீடத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது லைஃப்ல யோசித்தே பார்த்திருக்க மாட்டான், கனவு கூட கண்டிருக்க மாட்டான். தனக்கு ஒரு ராஜ மேன்மை வரேன்னு கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான். சவுல் தனக்கு ஒரு ராஜரீக மேன்மை வரேன்னு கனவுல நினைக்கல.
நினைக்காததை உனக்கு கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எப்போ யார் மேலே தேவனுடைய அளவில்லாத அன்பு ஊற்றப்படன்னு யாராலும் சொல்ல முடியாது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்தின நாள் பிளேட் கழுவிட்டு இருப்பான், இல்லைன்னா ராஜாவும் மதுபானத்தை கொண்டு சப்ளையராக இருப்பான். அடுத்த நாள் காலையில் பார்த்தாச்சுன்னா அந்த பாபிலோன் மாவட்டத்திற்கு அவன் அதிகாரி. முந்தின நாள் ஜெயிலில் கிடக்கிறான், அடுத்த நாள் காலையில் எகிப்து தேசத்திற்கு அதிகாரி, தேசத்தினுடைய பிரசிடென்ட். இதெல்லாம் நினச்சி பார்க்காதது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தானியேல் நினச்சி பார்த்துருப்பானா, நான் ஒரு கலெக்டராக மாறுவேன்னு. அவன் அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன், பாபிலோனிலிருந்து கொண்டு வரப்பட்ட, சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமையாக இருந்தவன். அவனுக்கு இவ்வளோ மேன்மை வரேன்னு அவனுக்கு தெரியாது, யோசேப்புக்கு தெரியாது. அவன் ஜெயிலுக்குள்ளே கிடந்து அவ்வளோதான், கிடங்களை கிடந்து அவன் செத்துருவான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவன் மேலே ஒரு அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகத்தின் நிறைவு நாள் வரும் பொழுது கர்த்தர் அந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் அவனை அதிகாரியாய் மாற்றி அவனுடைய சிரசில் ஆண்டவர் ராஜ கிரீடத்தை வைத்தார். இன்னைக்கு உன்மேல ஒரு ராஜ கிரீடத்தை கர்த்தர் வைத்து அனுப்ப விரும்புகிறார். அது உன்னுடைய கண்களுக்கு தெரியாமல் கூட இருக்கும், ஓமையில் இறங்கி இருக்கிற அபிஷேகம். ஆனால் வரும் நாட்களில் இந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், கட்டுகளை அறுக்கும், ஏற்ற நேரத்திலே காரியங்களை நடப்பிக்கும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், எல்லாருக்கும் முன்னால் நீ கிள்ளு கீரை மாதிரி இருந்திருக்கலாம், போனவன் வந்தவன் எல்லாம் அவனுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லாதவன் கூட உன்னை ஏறி மிதிச்சிருக்கலாம், உன்னை குனியை கீழே தள்ளி போட்டுட்டு முதுகு மேலே தர மாதிரி நடந்து போயிருக்கலாம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை எழுப்புவார். அவர்கள் முறிந்து விழுவார்கள், ஆனால் நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். யாரெல்லாம் நீ முறிஞ்சு விழுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கானோ, யாரெல்லாம் நீ அழிவேன்னு நினைக்கிறானோ, அவன் முன்னால் தான் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன்னை கண்காணாத ஒரு தேசத்தில் கொண்டு போய் ஆண்டவர் நடத்துவார்ன்னு நினைக்காத. அங்கே நடத்தினா இவனுங்களுக்கெல்லாம் தெரியாது, ஆனால் இவனுங்களுடைய கண்கள் காண. இதே இடத்துல பைபிள் என்ன சொல்லுது, எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றியோ அதே இடத்துல உன் பெயரை பெருமைப்படுத்துகிறவர் என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம், தாவீது எந்த தேசத்தில் எந்த சகோதரர்களால் அவமதிக்கப்பட்டானோ, எந்த அப்பாவால் அவனுடைய ஞாபகத்துக்கு கூட வர முடியாத நிலைமையில் இருந்தானோ, அதே சகோதரர்கள் நடுவிலே, அதே தகப்பன் நடுவிலே கர்த்தர் அவனை ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்தார். இன்றைக்கு அந்த ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் கட்டாயம் உங்கள் மேலே வைப்பார், உங்கள் பிள்ளைகள் மேலே வைப்பார். உங்கள் ஃபீல்டில் நீ தான் கிங்காக இருப்ப. ஆண்டவர் சொல்கிறாரு, படிக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் கிளாஸில் உங்கள் ஸ்கூலில் நீ கிங்காக தான் இருப்ப. ஏன்னா நீ ராஜாவுடைய பிள்ளை, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை, நீ ஒரு ராஜகுமாரத்தி, நீ ஒரு ராஜகுமாரன். இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கலி, அதெல்லாம் இன்னைக்கு நடக்கும்படி கர்த்தர் உன் பிரச்சனைகளை கையில் எடுக்கிறார், உன் கடன்களை கையில் எடுக்கிறார், உன் வியாதியை இன்றைக்கு கையில் எடுக்கிறார், உன்னுடைய வழக்குகளை கையில் எடுக்கிறார். உன்னால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், தீர்வு என்னன்னு தெரியாத அந்த பிரச்சனைகளை கையில் எடுக்கிறார். இதுக்கு என்ன வழின்னு எனக்கே தெரியலை, இதுக்கு வழியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் வழியை ஏற்படுத்துவார். ஒரு முறை ஒரு சகோதரன் சொன்னார், அந்த காலத்துல எல்லாம் அப்படியே வழித்தடம் போட்டிருப்பாங்க, பின்னால் எல்லாம் இடத்த வாங்கிடுவாங்க. அந்த காலம் எல்லாம் அப்படி தானே. இப்போ தானே பவுனு டைமண்டை விட விலை ஜாஸ்தி ஆகி போச்சு நிலத்துக்கு. அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரு ஐயா என்கிட்ட ஜெபிக்க வந்தார். அப்போ அவர் சொன்னார், அந்த காலத்தில் எங்கள் அப்பா மூலமாக இப்படி இவ்வளோ சொத்து எனக்கு கிடச்சிது, என்னுடைய காலத்தில் அதை பராமரிக்க தான் முடிஞ்சு. இப்போ பார்த்தாச்சுன்னா முன்னாடி உள்ளவங்க எல்லாரும் வழியை பிளாக் பண்ணிவிட்டு எனக்கு பின்னாடி போக விட மாட்டேன்றாங்க. 2 ஏக்கரம் 3 ஏக்கரம் சொன்னார். அப்போ முன்னாடி இருக்கிறவன் அந்த ரேட்டை விட தரமட்டத்துக்கு ஒரு ரேட்டு கேட்குறேன். ஆனால் இவங்க வழி இல்லை. அப்போ இவனுக்கு ஃப்ரண்டில் இருக்கிற அந்த ஃப்ரண்டேஜில் இருக்கிறவன் வாங்கிட்டா இவனுக்கு ஃபுல்லாக கமர்ஷியல் ஆகிடும். அப்படின்னா ஃபுல் இடமும் அவனுக்கு சொந்தமாகிடும். அப்போ இவன் வேறு யாருமே இங்கே வாங்க மாட்டாங்க, இடத்த பிளாக் பண்ணிட்டான். அப்படின்னா நடந்து போகிற ஒரு பாதை இருந்துச்சு, அந்த பாதை வழியாக போயிட்டு அதை அவங்க அனுபவத்தில் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பாதை இவரை அடைச்சிட்டார், முன்னாடி இருந்தவரை அடைச்சிட்டு இப்போ அவனுக்கு கழுத்தில் கயிறு மாட்டுற மாதிரி இப்படி கொண்டு வச்சுட்டு, வழி தர முடியாது, வேணா இந்த ரேட்டு தர்றேன், கொடுத்துட்டு போகிறதுன்னா போ, வழி இல்லாமல் எவனை இந்த ப்ராப்பர்ட்டியை உங்கள்கிட்டேருந்து வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னால் இருக்கிறவர் மிரட்டிகிட்டு இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் தான் ஒரு நாள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை பார்க்க வந்தார். ஐயா, என் பிள்ளைங்க 4 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருக்கிறேன், இந்த 4 பொம்பளை பிள்ளைகளுக்கும் இதை விற்று தான் நான் கல்யாணமே பண்ணணும். ஆனால் இப்போ இடி இறக்குற மாதிரி இப்படி முன்னால் உள்ள இந்த மனுஷன் திடீர்னு வழி விட்டுருந்தவன் இப்போ வழியை பிளாக் பண்ணிவிட்டு இந்த விலைக்கு கொடுன்னு சொல்கிறான். எனக்கு 4 பிள்ளைகளை இதை நிமித்தம் செட்டில் பண்ணணும்,
ஒரு பிள்ளைக்கு கூட இந்த பணத்தை வச்சு கல்யாணம் எடுக்க முடியாது, இவன் சொல்கிற பணத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்குமான்னு பார்க்குறேன், வழியே இல்லாத நிலைமையில் நான் வந்திருக்கிறேன். நான் அப்போ சொன்னேன், நானே வழி என்று சொன்னேன், ஆண்டவரை தேடி நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சரியான இடத்த தேடி வந்திருக்கிறீங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் இது கிடைக்காது, ஒன்றும் இல்லைப்பா, அவன் இடம் அவன் முன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, கோர்ட்டு அதுதான் சொல்லும். அந்த சகோதரன் ஆண்டவரை தேடி வந்தார். நான் சொன்னேன், ஐயா நானே வழி என்று சொன்ன ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. அவரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லிட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே உதவியற்ற நிலைமையில் வந்திருக்கிற என் பிள்ளைக்கு நீர் உதவி செய்கிற எபினேசர். ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் நீர் மட்டும்தான் பேச முடியும். ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் திருப்புகிற ஆற்றல் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது, வேற யாரிடத்திலும் கிடையாது. இந்த சகோதரனுக்கு நீர் நியாயம் செய்யும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கடைசியாக வந்த பதில், இந்த காரியம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், என்னுடைய நாமம் யெகோவா ஈரே என்றார். என்ன செய்வேன்னு சொல்லலை ஆண்டவர் பதில், இந்த காரியம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், என்னுடைய நாமம் யெகோவா ஈரே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். திடீர்னு பார்த்தா இந்த பகுதி இங்கேருந்து தான் அவருக்கு இடம் போகணும், சரியா? திடீர்னு ஒரு 6 மாதம் கழித்து ஒரு ஹைவே ஒன்று வருது. அந்த ஹைவேக்கு எங்கே மார்க் பண்ணுறாங்கன்னா இவருடைய லேண்டுக்கு பக்கத்தில் அப்படியே மார்க் பண்ணி, இதாவது சின்ன ரோடுங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஹைவேயை அரசாங்க அதிகாரிகள் ஒரு ஊருக்கு போகிற ஹைவேயை இந்த இடம் வழியாக கொண்டு வந்து, இந்த ஹைவே ரோடு 6-வே ரோடு, இந்த ரோடை எது பக்கமாக கொண்டு போகிறாரு, இந்த 3 ஏக்கர் இடத்துக்கு பக்கத்தில் கொண்டு போகிறாரு. இதுக்கு முந்தின இடம் வரைக்கும் ஹைவேகாரன் எடுக்கிறான், ஹைவேகாரன் நல்ல ரேட் கொடுக்குறான். ஆனால் இப்போ இங்கே 30 அடி ரோட்டில் இவன் இடம் கொடுக்கல, இப்போ இங்கே 80-90 அடி ரோட்டில் மெயினாக அவனுக்கு கர்த்தர் ஒரு வழியை திறந்தார். ஹல்லேலூயா. அந்த சகோதரர் சொன்னார், இப்படி இல்லாமா அதிசயம் நடக்கும்? இந்த முன்னாலே இருக்கிறவனுக்கு இப்போ ஒன்றுமே பேச முடியல, ஏன்னா இவனுக்கு கூட 30 அடி ரோடு, ஆனால் இங்கே இப்போ 80 அடியா 90 அடியா சொன்னார். அதாவது 6-வே ரோடில் இவன் ப்ராப்பர்ட்டி இப்போ கமர்ஷியலாக வந்துருச்சு. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ நினைக்காததை செய்கிற ஆண்டவர். அந்த சகோதரன் அதுக்காக போயிட்டு அங்கே போய் அவன்கிட்ட சண்டை போட்டு கிடக்கல, ஆண்டவரிடத்தில் தன்னுடைய பிரச்சனையை சொன்னான். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய விசுவாசம் அவிசுவாசமாய் மாறிவிட்டது. நிறைய பிள்ளைகளுடைய ஜெப ஆவி எல்லாம் அப்படியே இழந்து போன நிலைமையில வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஜெப ஆவியை உண்மையிலே ஊற்றுகிறார். விசுவாசமாகி அந்த திரைகளை விரிவாக்குங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. சிலர் சொல்லுவாங்க, சில வழக்கில் சிக்கிட்டு சொல்லுவாங்க, ஐயா என்ன இருந்தாலும் எனக்கு அவ்வளோதான், லைஃப் கொடுத்துருவாங்க, எனக்கு வழியே இல்லை, ஏன்னா எல்லாம் எனக்கு எதிர்மறையாக தான் இருக்குது, சாட்சியெல்லாம் எதிர்மறையாக இருக்குது. நான் சொல்லுவேன், எல்லாம் எதிர்மறையாக இருந்தாலும் கர்த்தர் உனக்கு சாதகமாக இருந்தால் உனக்கு விடுதலை கிடைக்கும். எவ்வளோ பேருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லி அற்புதம் செய்திருக்கார். இயற்கையெல்லாம் எதிர்மறையாக இருந்தது ஈசாக்குக்கு, ஆனால் கர்த்தர் அனுகூலமாக இருந்தார். அந்த வருஷத்தில் அந்த இடத்துல அதே நிலத்தில் 100 மடங்கு அறுவடை எடுத்தான். இதுதான் நம்முடைய ஆண்டவர். அதான் சொன்னேன், ஆண்டவருடைய கைக்கு உன்னை ஒப்பு கொடுத்துருவோம், குடும்பத்தை ஒப்பு கொடுத்துருவோம், லைஃப்பை ஒப்பு கொடுத்துரு. ஆண்டவரே என்னை நம்பி நீங்கள் ஆசீர்வதிங்க, நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. சில நேரங்களில் சில குடும்பங்களில் ஆண்டவர் ஒருத்தரை மட்டும் ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைப்பார். எதுக்கு தெரியுமா? நம்பி தூக்கி விடுவார். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திலே என்ன ஏறி வர பண்ணின்னு யாக்கோபு சொல்கிறான். இந்த ஏறி வர பண்ணதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதித்து மேலே வரும்பொழுது அதை நினைக்கணும். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை ஏறி வர பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் போனவனுக்கு செல்வங்கள், ஆடு மாடு எல்லாம் கொடுத்து திருப்பி அனுப்புகிறார். இப்போ ஏற்கனவே இங்கே ஊரில் என்ன அவன் புறப்பட்டு போகும்பொழுது ஒரு டிஸ்பியூட்டில் போனான். அவனுக்கு அண்ணனுக்கும் இவனுக்கும் பிரச்சனை, அண்ணனுடைய அபிஷேகத்தை இவன் வாங்கிட்டான் அப்படின்றதுனால அந்த தலைச்சன்பிள்ளை அபிஷேகத்தை வாங்கிட்டான்னு கோபத்தில் இருக்கிறான். அங்கே போயிட்டு இப்போ திரும்பி ஊருக்கு வரும்போது அப்பாட்ட சொத்து கேட்டு தன்னுடைய சகோதரனோட போராடலை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் இவனை ஏற்கனவே பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுட்டார். இப்போ இவன் கொடுக்குறான். சிலருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஆசை தீராது, எப்படியாவது எனக்கு அதுவும் வேணும்னு நினைப்பான். அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நிறைவு வேணுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா ஒரு நிறைவு வேணும். நிறைவு இருக்கிறவனை தான் ஆண்டவர் திருப்பி திருப்பி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு நிறைவு வேணும் உனக்கு. இருக்கிறதுல மனரம்யமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள்.
அப்பதான் ஆண்டவர் திருப்பி திருப்பி கொடுப்பார். அவங்க அண்ணன்கிட்ட இவன் சண்டை போடலை, மாறாக அண்ணனுக்கு நிறைய பரிசு பொருட்களை அனுப்பிட்டு, நீ சமாதானம் ஆனா போதண்டா, எனக்கு உன் சொத்து வேண்டாம், அப்பா சொத்தை நான் எடுக்க வரல, பங்கு கேட்டு வரல, அதனால் இந்த நானே உனக்கு கொடுக்குறேன், நீ என்கிட்ட ஐக்கியமாக இருந்தால் போதுன்னு சொல்லி ஆள் அனுப்பினான். நேரம் வந்தான், கட்டி பிடிச்சி அப்படியே தழுவிட்டு, அதுக்கப்புறம் அவன் சம்பாதிச்சுட்டு வந்ததில் ஒரு இடத்துல போய் சுக்கோத் என்னும் ஒரு பட்டணத்தில் போய் ஒரு நிலத்தை வாங்கி அங்கேயே அவன் வீடையும் கட்டிட்டு தன்னுடைய ஆடு மாடுகளுக்கு கொட்டாரங்களை கட்டி அங்கே செட்டில் ஆனான். பெருந்தன்மை. சில நேரங்களில் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்கும் போது சில இடத்துல நீ பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துடணும். அங்கே போய் போராடிட்டு இருக்கக்கூடாது. எவ்வளவு இருந்தாலும் இவனுக்கு மனசே வராது, அதில் ஏதாவது ஒன்று பிடுங்க முடியுமான்னு பார்த்துட்டு இருப்பான். அப்படி தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, ஆண்டவருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாக வைப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர், இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழக பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அமெரிக்க தேச மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் டி ஸ்டீஃபன் அவர்கள் அமெரிக்க தேசத்தில் உள்ள நியூ ஜெர்சி, நியூயார்க், அட்லாண்டா, வாஷிங்டன், கலிபோர்னியா, டெக்சஸ், கொலராடோ, புளோரிடா, மேரிலாந்து ஆகிய பட்டணங்களில் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். இக்கூடுகையில் நீங்கள் கலந்து கொள்ளவும், சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெறவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பிரதர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் 98 414 46999. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.